2025 டிசம்பர் 31 அன்று உலகில் சுமார் 60% மக்கள் புத்தாண்டு தீர்மானங்களை எடுத்தனர். சிலர் ஒருபடி மேலே சென்று அவற்றை டைரியிலோ அல்லது மொபைல் போன்களிலோ எழுதி வைத்தார்கள். இன்று நாம் இந்த ஆண்டின் 3வது மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த நிலையிலே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் தீர்மானங்கள் இப்போது எந்த நிலையில் உள்ளன? ஆண்டு இப்போதுதானே தொடங்கி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் இலக்குகளை மீண்டும் கையில் எடுக்க நீங்கள் ஆண்டின் கால் பகுதி முடியும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. புத்தாண்டு, உங்கள் பிறந்த நாள், மாதத்தின் முதல் நாள் அல்லது ஒரு திங்கட்கிழமை கூட உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க கூடுதல் ஊக்கத்தை தரும். கடந்த கால தோல்விகளை மறந்து ஒரு புதிய பக்கத்தை திருப்ப இவை நல்ல வாய்ப்புகள். கடந்த ஆண்டு நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்தவோ, உடற்பயிற்சி செய்யவோ அல்லது சீக்கிரம் தூங்கச் செல்லவோ நினைத்து முடியாமல் போயிருக்கலாம். ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம் உங்கள் தவறுகளை சரி செய்து மீண்டும் முயற்சி செய்ய வழிவகுக்கிறது. அது பழைய நான், இனி நான் புதிய ஆளாக செயல்படுவேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். முயற்சி செய்யாமல் எதையும் சாதிக்க முடியாது. உண்மையில் மதிப்புமிக்க இலக்குகளை முதல் முயற்சியிலேயே அடைந்து விடுவது கடினம்தான். உங்கள் இலக்குகளை அடைய உதவும் 3Dக்கள் இதோ. முதலாவது டி என்ன தெரியுமா? டிசிஷன், அதாவது முடிவெடுப்பது. இந்த ஆண்டு எதை சாதிக்க வேண்டும், எதை கைவிட வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள். ஆனால் அந்த முடிவில் உறுதியாக இருப்பது எளிதல்ல. இரண்டாவது டி என்ன தெரியுமா? டிசிப்ளின், ஒழுக்கம். வெற்றிக்கு மிக முக்கியமான திறவுகோல் ஒழுக்கம். இதை தவிர்க்கவே முடியாது. உங்களுக்கு நீங்களே பல வாக்குறுதிகளை அளித்திருக்கலாம். ஆனால் அதை நிறைவேற்ற சுய ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மூன்றாவது டி என்ன தெரியுமா? டிட்டர்மினேஷன், மன உறுதி. உங்கள் திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் உங்கள் மன உறுதி மட்டுமே உங்களை தொடர்ந்து முன்னேறி செல்ல வைக்கும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆலோசனை. நாம் இப்போது கேட்டதை செயல்படுத்துவோமா?